Hi friends, welcome to Tech ATDBA. இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா how to calculate students lab average marks using local exam server. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்ட்டில் போய்ட்டு கம்ப்யூட்டர் போயிடலாம். அதில் சி ட்ரைவில் எக்ஸாம் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் எஸ்டி டாக்ஸ் இருக்கும், அதில் மார்க் லிஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 5 ஃபைல் இருக்கும். ஹோம், இண்டெக்ஸ், ஓஆர் ரிப்போர்ட், success.php. ஓகே, ஸோ எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மார்க் லிஸ்ட்டும் .sql இருக்குது, அது டேட்டாபேஸ் ஃபைல், ஹோம், சக்ஸஸ், ரிப்போர்ட் அண்ட் ஓஆர் ரிப்போர்ட்ஸ். ஓகே, இப்போது அந்த மார்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து டேட்டாபேஸோட ஃபைல்ஸ் இது. இல்லை டேபிள் வந்து ஆவரேஜ் ரிப்போர்ட், அதேமாதிரி பேட்ச் டேபிள், பேட்ச் என்னென்ன பேட்ச் அதோட நம்பர்ஸ், நெக்ஸ்ட் வந்து மார்க் ரிஜிஸ்டர். ஸோ ப்ரீவியஸாக வந்து டெமோ எடுத்ததுக்கான அந்த ஒரு 5 டேட்டா மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி யூனிக் கீ வச்சு ப்ரைமரி கீ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, சிம்பிள் தான் அது. ஸோ இந்த டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். என்ன நேமில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க் லிஸ்ட் நேமில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் பேட்ச் இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரு வாட்டி இதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டாபேஸ் வந்து மார்க் லிஸ்ட்டு டேட்டாபேஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு டேட்டாஸ்லாம் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஆவரேஜ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2011 552041 அவங்களுடைய அப்சர்வேஷன் ஆவரேஜ் மார்க், ரிகார்ட் ஆவரேஜ் மார்க் வந்து 8.2 6.8 வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ப்ரீவியஸாக எடுத்த ரிகார்டோட அவுட்புட் வேல்யூஸாக வந்து வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ இது வந்து உங்கள் ப்ரீவியஸில் வந்துட்டு அப்சர்வேஷன் அண்ட் ரிகார்ட் மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி அசைன் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 5th அன்றைக்கி வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்பார்க்கிள், இது வந்து அந்த சின்ன ஜிப் ஃபைல் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்பார்க்கிள் நான் பாஸ்வேர்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கும். என்னென்னா marks/home.php போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக google.com உள்ளே போயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், டைப் பண்ணுறேன். இப்போது இதை வந்து marklist.index.php. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னோடய இண்டெக்ஸ் பேஜ். இதில் வந்து நம்ம இந்த கிளிக் ஹியர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணப்போ ஸ்டூடெண்ட் போட்டக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக home.php ஓப்பன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கேன். உங்கள் பாஸ்வேர்ட் போடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு google.com உள்ளே போயிடும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் இது. ஓகே, போயிடுச்சா google.com. மறுபடியும் வந்து லிங்க் போடுறேன். அதில் கிளிக் ஹியர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்வேர்ட் போடுறேன். பாஸ்வேர்ட் வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். பாஸ்வேர்ட் ரைட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து home.php வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து சிம்பிள் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். என்னென்னா ரெஜிஸ்டர் நம்பர், பேட்ச், அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து home.phpயில் போயிடலாம். இந்த ஒரு டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா மார்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இதுக்கு கிரியேட் கனெக்ஷன், அதேமாதிரி செக் கனெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த கொரீஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் என்னோடய மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேபிள் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் HTML ஃபைலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து success.php எதுக்கு யூஸ் பண்ணேன்னா நம்ம வந்து கொடுக்குற டேட்டா வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரிஜிஸ்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா success.php வந்து கால் ஆகும். நம்ம ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா reports.php அண்ட் report.php கொடுத்துருக்கேன். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு அதில் வந்து ஏற்கனவே உள்ள டேட்டாபேஸில் ரிஜிஸ்டர் ஆன டேட்டா வந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணி நம்ம டேட்டா வந்து எடுத்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதான் reports.php கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து report.php. இதில் தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் பார்க்க போகிறோம். ஸோ அப்சர்வேஷன் ஆவரேஜ் மார்க், அதேமாதிரி ரிகார்டோட ஆவரேஜ் மார்க் வந்து ஆல்ரெடி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ report.phpயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அதில் கொரி மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த கொரி வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த என்ன டேபிள்னால் ஆவரேஜ் ரிப்போர்ட்ன்ற டேபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிட்டு அதில் வந்து நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே உள்ள இன்சர்ட் ஆகிடும். அந்த டேட்டா வந்து நம்ம வந்து report.php மூலிமா வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து சிம்பிள் கோட் தான் அது. உங்களுக்கு கோட்ஸ் வேணும் அப்படின்னா மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணி விட்றேன்.
ஓகே, இது வந்து கோடோட சிம்பிள் டெமோ மட்டும்தான் இப்போ நான் சொல்லுறேன். கோட் ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஓகே, கொடுத்தா நமக்கு வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்லாம் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆவரேஜ் ரிப்போர்ட் போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்டிங் நம்பர் ஆவரேஜ் அப்சர்வேஷன் அதேமாதிரி கொடுக்குறோம். அதேமாதிரி அப்சர்வேஷன் மார்க்கும் ரெக்கார்ட் மார்க்கும் வந்து ஆவரேஜ்ன்ற ஒரு கொரி மாதிரி கொடுத்துட்டு நம்ம டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இந்த வந்து சிம்பிள் கால்குலேஷனுக்கான கொரி இது. ஸோ ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா reports.php இதில் பார்த்தீங்கன்னா 2011-55-2041 ரெக்கார்டு 5 ரெக்கார்டு ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 5 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஓயர் report.phpன்னு இருக்கும். ஆல்ரெடி அவருடைய அந்த ஸ்டூடெண்டோடைய ஆவரேஜ் அப்சர்வேஷன் மார்க் ஆவரேஜ் ரெக்கார்ட் மார்க் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 41 ரெக்கார்டே நான் கொடுக்குறேனே. பேட்ச் பார்த்தீங்கன்னா எம்பி நான் கொடுக்குறேன். அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மார்க் எடுக்கிறார் அப்படின்னா 9 கொடுத்துருக்கேன். ரெக்கார்டு வந்து ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 10 ரெக்கார்டு கொடுக்குறேன். இப்போது ரிஜிஸ்டர் கொடுத்துட்றேன். இப்போது பேக் டு ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வேல்யூஸ் கொடுங்க, பேக் டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். இல்லைனா இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். அது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ நான் reports.php வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இதில் இன்சர்ட் ஆகிருக்கும். அகைன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே சேம் பலி தான் இருக்கும். ஆவரேஜ் அப்சர்வேஷன் ரெக்கார்டு வந்து சேமாக தான் இருக்கும். அந்த இடத்துல டேக் ஆவரேஜ் ரிப்போர்ட் கொடுத்தா தான் நமக்கு வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டும் அதோடைய ஆவரேஜ் வந்து மாறும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வந்து டேக் ஆவரேஜ் மார்க்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க பண்ணக்கப்புறம் தான் அந்த கொரி வந்து ரன் ஆகும். ரன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து OR report.php வந்து அந்த ஆவரேஜ் அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும். ஓகே, ஓகே இப்போ வந்துட்டு அகைன் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒன்று பண்ணுவோம். இதில் வந்து அதே நம்ம report.php தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் வந்து தனியாக வந்து ஒரு டேபிள் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதில் டேக் ஆவரேஜ் ரிப்போர்ட் ஒரு ஆவரேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் மாறும். அதே மாதிரி இப்போ நம்ம எத்தனை மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம், எந்த செகண்டில் பண்ணோன்றதும் நமக்கு வந்து இந்த வியூவில் வந்து கிளியராக காமிச்சிரும். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா டீட்டெயிலாம் அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் அப்ளை பண்ணுவோமே. ஓகே, 2015 555 2011 55204 ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட இது போடுறேன். பேட்ச் பார்த்தீங்கன்னா MC பேட்ச் போடுறேன். ஸோ அப்சர்வேஷன் வந்து 10 மார்க் வாங்கியிருக்காரு. அதேமாதிரி ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூஷுவல் லேபுன்னு போது 15 ஆர் 18 வீக்ஸ் வந்து போகும் இல்லையா. அந்த வீக்ஸில் வரும்போது ஒரு வீக்ஸும் வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டு முடிக்கும்போது என்னென்னா அப்பப்போ மார்க் போட்டுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுவரை நான் 2 ரெக்கார்ட் போட்டேன். இப்போ 3ஆவது ரெக்கார்ட் போடுறேன். MC பேட்ச் போட்டுட்டு அப்சர்வேஷன். சில டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் லேப் போடுறீங்களா, ஒரு 15 வீக்ஸ் போடுறீங்கன்னா ஃபஸ்ட் வீக் என்ன, செகண்ட் வீக் டேட் என்ன, டைம் என்னன்ற எல்லாமே பக்காவில் விழுந்துடும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டாஃப் வந்து நம்மளால் ஏமாற்ற முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஓகே, 9.5 ஓகே 0.5 டிவிஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அகைன் இந்தியன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ 5 ரெக்கார்ட்ஸ் கிட்ட போடாச்சு. இப்போ நம்ம reports.php கொடுக்கலாம். ஸோ நமக்கு ரிப்போர்ட்ஸ் இப்போ OR ரிப்போர்ட்ஸ் வந்து வராது. ஏன்னா reports.phpயில் அதை என்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்டு வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் என்னென்னா இப்போ எந்த டேட்டில் பண்ணேன்னா 27/6 அன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த டேட் அண்ட் டைம் வந்து பக்காவாக வந்திருக்கும் பாருங்கள். அது மாதிரி இப்போ நம்ம என்ன அப்சர்வேஷன் மார்க் ரெக்கார்ட் மார்க் வந்து எத்தனை மணிக்கு எவ்வளோ போட்டோன்ற டீட்டெயில் வந்திருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு OR.report.php நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் வராது. ஏன்னா நான் வந்து reports.php வந்து இந்த டேக் ஆவரேஜ் மார்க் போட்டால் தான் எனக்கு வந்து ஆவரேஜ் கிடைக்கும். ஓகே, அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா OR report.php இப்போ கால் ஆகும், ஆட்டோமேட்டிக் கால் ஆகிட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் 204 அண்ட் 2042 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் அப்சர்வேஷன் மார்க்கும் அதே மாதிரி ஆவரேஜ் ரெக்கார்ட் மார்க்கும் வந்து நமக்கு கிடச்சிருக்கா.
ஓகே, இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரே ஸ்டூடெண்ட் மட்டும் வேணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் ஆகும்போது ஸோ 1 பை 1 ஆட் ஆகி வந்துகிட்டே இருக்கணும், வந்து தேடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டால் போதுன்னா அது மட்டும் டிஸ்பிளே காமிச்சிச்சு இல்லையா 42. ஓகே, அதேமாதிரி நம்ம reports.phpலேயே இப்போ ஒரே ஸ்டூடெண்ட் வந்து அவர் எத்தனை நாள் லேப் வந்திருக்காருன்னு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவருடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ 2042 கூட போடுறேன் நிமிஷம். ஓகே, இந்தமாதிரி ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம வச்சு பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த reports.phpல உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா 43.206. ஓகே, இது வந்து வேறு ஐபியில் இருக்குது, அதனால் எனக்கு வந்து ரிட்டன் பேக் ஆகலை. இப்போ நான் அந்த ஐபி அட்ரஸ் மாற்றுறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு வாட்டியும் வந்து பேக் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா. தட் இஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வரும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ண முடியாது இல்லையா. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ஹோம் பேஜ்க்கே போகணும் அப்படின்னா அதுக்கான குறி தான் இது. என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டென்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து 1 செகண்ட் கொடுக்குறேன். இது வந்து 43.206 போட்டு இந்த marklist:home.php நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா வந்து இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போது அதே 42லே அவர் பேட்ச் வந்து எம்சி பேட்ச். அப்சர்வேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாங்குறாரு, 9.8 வாங்குற வச்சுப்போம். அதே மாதிரி ரெக்கார்டு, ஸோ ரெக்கார்டு வந்துட்டு ஒரு 9.9 வாங்குற வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து ஒரு வாட்டியும் வந்து அந்த லிங்க்கை வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 1 செகண்ட்ஸில் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக சொன்னோம் இல்லையா, இப்போ பாருங்கள் 42 வந்து ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா 27. இப்போ டைம் பாருங்கள், சிஸ்டம் டைமும் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண டைமும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். செகண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? எஸ். ஓகே, இப்போ எனக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட இது மட்டும் நான் சொன்னேன் ப்ரீவியஸாக 2011-55204 அவரோட அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இது மட்டும் வரணும் அப்படின்னா அவருடைய ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் ஃபுல்லாக வரும். அவர் எடுத்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் மார்க்ஸும் வந்துடும். அதேமாதிரி என்னென்ன லேப்ஸ் டோட்டல் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை லேப்ஸ் வந்துருக்காருன்ற டீட்டெயிலாம் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி 42 அவரும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ பார்த்திங்களா, ஸோ 1 2 3 4 5 ஸோ 5 ரெக்கார்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது டேக் ஆவரேஜ் மார்க் கொடுத்துருங்க. இப்போ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதனால் சேர்த்து ஆவரேஜ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஆவரேஜ் வந்து மாறிடும். இல்லை இந்த கொரிஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட், இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி கொடுக்குறது. ஆவரேஜ் ஆனக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். என்ன டேபிளில் ஸ்டோர் ஆகுதுன்னா ஆவரேஜ் ரிப்போர்ட்டுன்ற டேபிள் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போது டேக் ஆவரேஜ் ரிப்போர்ட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 41 and 42 ஸ்டூடெண்ட்ஸோடைய அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்ட் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு கூட மாற்றினா கூட மாற்றி பார்த்துக்கலாம். மாறிச்சா? ஓகே, சூப்பர். ஸோ இதான் வந்து சிம்பிள் ஒரு லோக்கல் எக்ஸாம்பிளில் எப்படி வந்து அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டோடைய ஆவரேஜ் எடுத்து பார்க்கலான்றது டீட்டெயில் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். கண்ட்ரோல் பி மட்டும் கொடுங்க. கண்ட்ரோல் பி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் சேவஸ் பிடிஎஃப் கூட போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாஸை தட் இஸ் அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்ட் மார்க்கை ஆவரேஜ் மார்க்கை வந்துட்டு நான் இப்போ வந்து சேவ் பண்ண போகிறேன் பிடிஎஃப் ஃபைலாக. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஸோ ஓகே, நேம் வந்து reports 2 அப்படின்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, டேட்டா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம லெட்ஜரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர் பண்ணோம்ல இந்த டேட்டாஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாபேஸ். என்ன டேட்டாபேஸ்னால் மார்க்லிஸ்ட்னா டேட்டாபேஸ். ஆவரேஜ் ரிப்போர்ட்ன்ற டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் தான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆனதை நம்ம வந்து ORReport.phpல வியூ பண்ணி பார்க்குறோம். பேட்ச் வந்து இதுனா ஒரு 15 பேட்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே,
அதே மாதிரி மார்க் லிஸ்ட் இதான் வந்து ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். 42 எந்த லேப் வந்திருக்காரு, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காரு, என்ன டேட் அண்ட் டைமில் வந்திருக்காரு, என்ன லேப் டேட்டில் வந்திருக்காருன்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு மார்க் ரிஜிஸ்டர் இந்த டேபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம எப்படி பேக்கப் எடுக்கலாம், ட்ரெஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி வேல்யூஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த 100 500 கொடுத்து கூட வந்து வியூஸ் வந்து ஒரே டைமில் கூட ஃபுல்லாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இன்கேஸ் இந்த 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 ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு வந்து ஒரே இதில் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் ஒரு இது இருக்கும், ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த மார்க் லிஸ்ட் அந்த டேட்டா பேஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதில் எஸ்கியூல்னு ஒரு ஃபைல் வரும், அதுக்கு கொடுத்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ பேட்ச் பார்த்தீங்கன்னா 3 பேட்சஸ். ஸோ இந்த பேட்ச் அப்சர்வேஷன் ரெக்கார்ட்லாம் மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்புட் என்ன கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகே, இந்த ஓஆர் ரிப்போர்ட் ஒரு report.phpல பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 11 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 11 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட் பாருங்கள் 9.8 9.99. ஓகே, இதான் வந்து 2011 552042 ஆவரேஜ் அண்ட் அப்சர்வேஷன் மார்க். ஓகே, இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். மார்க் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை எக்ஸ்போர்ட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஸ்கியூல்னு இருக்கும். ஃபார்மேட் வந்து எஸ்கியூல்ன்ற ஃபார்மேட்டில் இருக்கும், நிறையா ஃபார்மேட் இருக்கும். ஸோ நான் எஸ்கியூல் எடுத்துக்கோ, அதான் சேஃப் கொடுத்துட்டு கோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த டேட்டாபேஸ் ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போது எஸ்கியூல இருக்குது. ஓகே, ஷோ ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் நோட் ++ல் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11 ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.